அதாங்க எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது, தரம் கிடையாது. இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதைதான் முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒழிய இவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இவர்கள் கட்டுகின்ற பாலமோ உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு இந்த தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுக்கு சான்று. போலூர்ல ஏற்கனவே பாலம் கட்டியிருக்காங்க, இது வந்து காலதாமதமாவது, அதை மாவட்ட செயலாளர் கோரிக்கை வச்சு கட்டித்தரணும்னு சொல்லிட்டு எங்கீங்க போலூர்ல பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அது காலதாமதமாவது. ஏற்கனவே மாவட்ட செயலர் கோரிக்கை வச்சாரு, அது இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. அதை பத்தி ரயில்வே கடவுள் கொடுத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக ஆட்சியில் பாதியாக நின்ற பாலமெல்லாம் நாங்கள் முழுசாக கட்டி முடித்தோம். அது மட்டும் இல்லை, ரயில்வே பாலம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 7 ஆண்டுகள் கட்டப்படும். அது பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்ய வேண்டிய பணிகள். ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த கால அளவை குறைச்சோம். 7 வருஷத்துலேருந்து 5 ஆண்டில் ரயில்வே கடன் குறுக்கே அந்த பாலங்கள், உயர்மட்ட பாலம் கட்டி நாங்கள் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். இந்த ஆட்சியில் மெத்தன போக்கின் காரணமாக இந்த பாலப்பணி இன்றைக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக இந்த அரசு அந்த பாலப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மத்திய அரசு பேரிடர் காலங்களில் கொடுக்க வேண்டிய மாற்றுப்பாதை எப்படி செய்வாங்கன்னு இந்த அரசாங்கத்தை தான் நீங்க கேட்கணும். தான் போறோம். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எங்களுடைய ஆட்சி இல்லை. எங்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது நிச்சயமாக அழகாக அற்புதமாக அருமையான பாலம் கட்டப்படும். நல்லா பாருங்க, அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்தோம். முக்கொம்பு எல்என்டி கொடுத்தோம், அத்திக்கடை அவனாசி திட்டம் எல்என்டி கொடுத்தோம், அதே போல 100 ஏரி திட்டம் பெரிய நிறுவனத்துக்கு தான் கொடுத்தோம். எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கொடுத்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து அவர்கள் அந்த பணியை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாது. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. அவர்களுக்கு யார் வேணும், அவர் நல்லா கட்டுவாங்களா பாலம் கட்ட மாட்டாங்க கூட தெரியாது. அப்படியே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்ல போயிட்டாங்க. அதனால இந்த பாலம் உடைஞ்சிருக்கு. பேரிடர் நிவாரண நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கொடுக்காம இருக்கின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து அதை எப்படி பாருங்க? அது மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டிலிருந்து கேட்டால் உடனடியாக விடுவிப்பதே கிடையாது. 1000 கோடி கேட்டால் 10 கோடி கொடுப்பாங்க. இதுதான் கடந்த காலத்துடைய நிலைமை. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்தாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தாங்க. அப்பொழுதும் இப்படி பேரிடர்கள் வருகின்ற பொழுது நிவாரண நிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அங்க வைக்கல. காங்கிரஸ் ஆட்சியிலே சரியான நிவாரணம் கொடுக்கல. இப்போ புயலால வந்து புயல் மழையால வந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து குழந்தைங்களும் பெரியவங்களும் இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி போய் பார்க்கல, எதிர்கட்சி நீங்களாவது போய் பார்த்துருக்கலாம். போய் பார்க்க போறோம். இப்ப நாங்க போய் பார்க்கிறோம். அந்த குழந்தைகள்லாம் வரவழைச்சு அதுக்கு தேவை நிதியும் கொடுக்குறோம். அதிமுக சார்பாக இறந்த குடும்பத்திற்கு குடும்ப நிதியாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். எல்லாம் கொண்டாந்துருக்கிறோம், கொடுப்போம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இங்கேயே இருந்து அந்த பணியெல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் இருந்தார். ஆகவே அங்கே எல்லாம் இருந்து அந்த பணிகள், அதாவது நிவாரணப் பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும் என்று இரவு பகலாம் அங்கே இருந்து பணி செய்கின்ற பொழுது அவர்களும் அதிலே உடன் இருந்தார்கள் என்பது எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் நன்றாக தெரியும். ஆகவே எங்களுடைய கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அவர்களும் இந்த மீட்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சென்னை மாநகரில் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடக நம்பரும் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும் சந்தேகம் இருந்தா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போங்க. எவ்வளவு சட்டம் திறக்குதா, எவ்வளவு தண்ணி போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க. எல்லா சட்டம் திறந்தாலும் 30,000 கணி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை 100கணக்கான ஏரிகள் இருக்கின்றன. அப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரை அடையாற்றில் வந்து சேருது. அப்பதான் வெள்ளம் ஏற்படுது. அடையாற்றில் 1 லட்சம் அடி தண்ணி தடையில்லாம போகும். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு ஆறு வரை 100கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கலந்த காரணத்தில்தான் வெள்ளம் ஏற்பட்டது. இதுதான் உண்மை.
இதனால நீங்க சோதனைக்கு போய் ஊடகாரும் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எது தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க. ஆனா வேணுமனே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை தொடர்ந்து உண்மைக்கு புறமான பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. நீலகிரி கோர்ட் போட்ட உத்தரவு வந்து கொடநாடு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து விசாரிக்கலாம்னு ஒரு இது தெரியல. இப்பதான் நான் வண்டியில வர்றேன், தெரியல, தெரிஞ்ச பிறகு சொல்றேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் மலையில வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மலை சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அந்த தீபத்துக்கு ஏறக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த மலை மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த பக்தர்களுடைய நிலைப்பாடும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண் சரிவு பற்றிய நிலைப்பாடும் முழுமையான தகவல்கள் வந்து வெளியிடலன்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை. நான் பத்திரிகை செய்தியில் கூட பார்த்தேன், வல்லுநர்கள் வந்து அதையெல்லாம் பார்வையிட்டு சென்றதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தியில் பார்த்தேன். ஐஐடி நினைக்கிறேன், அங்கே இருக்கின்ற வல்லுநர்கள் வந்து அங்கே இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அரசுக்கு தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல். அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கும்போது அங்கே வந்து ஆய்வு செய்கிறாங்க, அதை மட்டும் நாங்கள் பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே தெய்வத்துக்கு வர இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் அங்கே ஒரு பெரிய பாறை இன்னும் இருக்காதாங்க, அப்படியே அகற்றாமல் அப்படியே இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. எப்போ அந்த பாறை வந்து விழுன்ற அச்சத்தில் இருக்கிறாங்க. இதாங்க அரசாங்கம் வந்து வல்லுநர்களை கொண்டு வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வு அறிக்கை அரசாங்கத்தை தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அரசாங்கம் மேலும் அங்கே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியரோட அவருடைய சுற்றுச்சூழலோடு இருந்துச்சு இந்த இதுல கடமை அதோட